வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல இட்லி தோசைக்கு தொட்டுக்கக்கூடிய பொட்டுக்கடலை குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த பொட்டுக்கடலை குழம்பு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அடுப்புல ஒரு வடசட்டி வச்சுட்டேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுல கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். இதுல நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப கடுகு நல்லா பொரியுது. இப்ப இதுல வெட்டி போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் வணங்கிட்டு இருக்குதுங்க. அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு தேவையானதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு நிறைய வேணும்னா இந்த கொஞ்சம் எச்சா நீங்கள் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு, ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேங்க. இதில் 2 தக்காளியாக வெட்டி வச்சிருக்கேங்க. கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கலாங்க. இந்த சீரகம் மிளகும் 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா தக்காளியே நல்லா தண்ணி விடும். இது நல்லா மையாட்ட அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இங்கே வெங்காயமும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சதை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போது மிக்ஸி ஜாரை கழுவிங்க, நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டு வைங்க, ஏன்னா இதில் நம்ம பொட்டுக்கடலை போட்டதுனால ஆறுனதுக்கப்புறம் நல்லா இஞ்சிக்கும். அதனால் முதல்லயே நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இலக்கமாக வச்சுக்கோங்க. இந்த குழம்பு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இதில் போட இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, வைக்கிற ப்ரொசீஜரும் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ நல்லா 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் குழம்பு வைக்கும்போதே நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இது இன்னும் ஆறுச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு கெட்டி ஆகும். இது எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சனையும் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல தக்காளி வெங்காயத்தை வெட்டிட்டு இந்த குழம்பு அரைச்சு விட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துல இந்த குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இட்லியை விட இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.